Hi everyone, welcome to Easy English with Ambika யூடியூப் சேனல். கைஸ் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எந்த மந்தில் இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி போலீஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எப்போ முடியுது அப்படின்னா ஜான் 22 தான் முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து ஜான் 22 தான் எக்ஸாமே முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேல் டிரைவர் கான்ஸ்டபிளுக்கு வந்து 16 and 17 டிசம்பரில் இருக்குது. அண்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 18th டிசம்பர் டு 6th ஜான் வரைக்கும் இருக்குது. அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 7th to 12th ஜான் வரைக்கும் இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் இந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 15 to 22nd ஜான் வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எம்டிஎஸ் வரும். ஸோ இந்த 22nd அப்புறம் இந்த ஜான்லேயே இது ரிமைனிங் இருக்க டேஸில் வருமா, 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இம்மீடியட்டாக வருமானா டவுட் தான். பட் ஆனால் ஃபெப்பில் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டிசம்பர் ஃபுல்லாக இருக்குது, ஜான் ஃபுல்லாக இருக்குது. 2 மாதம் நம்ம கிட்ட வந்து கையில் வந்து சாலிடாக டைம் இருக்குது. நமக்கு ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்லேயே எக்ஸாம் வச்சாலும் கூட இப்போ நம்ம கிட்ட 2 மாதம் சாலிடாக டைம் இருக்குது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் ஜிஎஸ்லேயும் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் இது கட் ஆஃப் கிளியர் பண்ணி ஆகணும். இதை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும். அந்த இங்கிலீஷில் ஜிஎஸ் வந்து நம்ம ஷியோராக ஃபுல் மார்க் எடுக்க முடியுமானா 1 or 2 மார்க் வந்து மேபி மோரலஸ் வரலாம். ஆனால் 100% எதில் எடுக்க முடியும் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் 25 கொஷின்ஸ்க்குமே 25மே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நம்ம வந்து எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா கிராமர், வெக்காபுலரி, காம்ப்ரஹென்ஷன் இந்த மாதிரி 3ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது 3மே நீங்கள் படிக்கணுமானா 3மே நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். கிராமர் பார்ட்டில் என்னென்ன இருக்குது, வெக்காப்ஸ், காம்ப்ரஹென்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிராமர் பாருங்கள். கிராமரில் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அதில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவுன்னா என்ன, ப்ரினவுன்னா என்ன, ஆட்ஜெக்டிவ், வேர்ப், ஆட்வர்ப், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், டென்சஸ்லாம் நம்மளோட ஆப்பில் ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக இருக்குது. சரிங்களா? 12 டென்ஸுமே வித் யூசேஜோட டேபிளாக நான் உங்களுக்கு போட்டு நான் டீச் பண்ணியிருப்பேன். டேபிளாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஆக்ஸிலரி வேர்ப். சரிங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாம் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல்ஸ், கொஷின் டேக், மாடல்ஸ், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள், இன்வர்ஷன், பேரலலிசம், சூப்பர்ஃப்ளூவஸ், டிட்டர்மினஸ், காசேட்டிவ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிராமர் டாபிக்ஸ். இந்த கிராமர் டாபிக்லாம் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா தான் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய உங்களுக்கு நரேஷன், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கொஷின்ஸ், எரர் ரிடக்ஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரீவியஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து வெக்காபுலரியில் வரும். சரிங்களா? இது இல்லாமல் வந்து எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த கிராமர் எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து டாபிக் வைஸ் எரர் ஸ்பாட்டிங்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி படிக்கும்போது இன்னமுமே ஒரு கொஷினை பார்த்த உடனே அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எரர் இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு கிராமரில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 கிராமர் ரூல்ஸ். இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது என்னன்னா எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 கிராமர் உள்ள அவ்வளோ டெப்த்தால கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து மைல்டாக, அதாவது வந்து ஓரளவு உங்களுக்கு கிராமர் பற்றின ஐடியாஸ் இருக்குதா, நாலேஜ் இருக்குதா அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பேஸில் பார்க்கும்போது இந்த 45 கிராமர் ரூல்ஸ் தான் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் அதிகமான கொஷின்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான வீடியோ கோர்ஸுமே நம்மளோட ஆப்பில் இருக்குது. இதுக்கு கண்டென்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூலுக்குமே 20+ கொஷின்ஸ் வந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லா ரூலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து நீங்கள் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சீரியஸாக நான் வந்து ஜாப் நான் வந்து வாங்கியே ஆகணும், இந்த இயர் நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, அந்த ஒரு இன்டென்ஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, இதில் எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக இருக்கிறீங்களா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராமர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். கிராமர் தான் பேஸ். சரிங்களா? நீங்கள் வந்து வெக்காபுலரி லேர்ன் பண்ணிக்கலாம், மெமரி பண்ணிக்கலாம், ஓகே. பட் காம்ப்ரஹென்ஷனுக்கும் உங்களுக்கு கிராமர் தேவைப்படும்.
கிராமர் கொஷின்ஸுக்கும் உங்களுக்கு கிராமர் தேவைப்படும். சரிங்களா? இங்க இருக்கிற ஒரு டாபிக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். நெக்ஸ்ட் கேட்டகரி வைஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இப்போ நம்ம பார்த்தோம். ஹோமோஃபோன்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், ஃப்ரேசஸ். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்ல வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நீங்க ஒரே இடத்துல வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க இந்த காம்போ கோர்ஸ். இந்த காம்போ கோர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கோர்ஸ் வந்துடும், இந்த 45 கிராமர் ரூல்ஸும் வந்துடும், இந்த வெக்காப் கோர்ஸுமே வந்துடும். சரிங்களா? ஸோ இதனோட ஆக்சுவல் ப்ரைஸ் 999. நீங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இதை விட நீங்க கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு 1989 இங்க இருக்க நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை விட நீங்க கம்மியா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா நான் உங்களுக்கு கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்றேன். ஸோ தட் நீங்க இதோட கம்மியா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க மேல இருக்க கோர்ஸ் என்னன்னா இது மூணுமே அடங்கின கோர்ஸ் தான் இது. ஸோ இன்னைக்கு வாய்ஸ் பார்க்கலாம். வாய்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா இது நீங்க எங்க லேர்ன் பண்ணலாம், எங்க பார்க்கலாம் அப்படின்னா டென்சஸ்ல தான் பார்க்கலாம். டென்சஸ் அப்படின்றது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 டென்ஸ் இருக்கு. 12 டென்ஸுக்குமே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் உண்டு. இந்த 12 டென்ஸ்ல தான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நீங்க பார்க்க முடியும். 12 டென்ஸுக்குமே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் உண்டு. ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஆக்டிவ்ல கொடுத்து பாசிவ்ல உங்களுக்கு ஆக்டிவ்ல கொடுத்து பாசிவ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல பாசிவ்ல கொடுத்து ஆக்டிவ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க சென்டென்ஸ் பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அது ஆக்டிவ்ல இருக்கா பாசிவ்ல இருக்கா அப்படின்னு. அதுக்கு அதை நீங்க ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சிச்சுனா தான் என்ன பண்ண முடியும், அதுக்கான கன்வர்ஷனை நீங்க பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க டென்ஸ்ல தெளிவா இருக்கணும். அஃப்கோர்ஸ் டென்ஸ்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா தான் இந்த கொஷின்ஸ் எப்படியும் வாய்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1ல இருந்து 2 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 1 மேக்ஸிமம் 2. மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் வந்து எல்லா ஸ்லாட்லயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய கொஷின்ஸ் வந்து இதுல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வாய்ஸ்ல நீங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் நல்ல அந்த கொஷினை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா டென்ஸ் வந்து நீங்க தெளிவா இருக்கணும். பண்ண டென்ஸுமே நீங்க தெளிவா இருக்கணும். ஓகேவா? கொஷின் பாருங்க. கொஷின் பாருங்க. Will the gift be delivered by her? Will the gift be delivered by her? இது எந்த ஃபார்ம்ல கைஸ் இருக்கு, எந்த வாய்ஸ்ல இருக்கு, ஆக்டிவ்ல இருக்கா பாசிவ்ல இருக்கா? உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? will the gift be actually எல்லா சென்டென்ஸுமே எப்படி இருக்கு, இன்ட்ராகேஷன்ல இருக்கு. அது வந்து கிளியரா புரியுது இல்லையா? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் இது எல்லாமே என்ன இன்ட்ராகேட்டிவ். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இன்ட்ராகேட்டிவ்லயே இது ஆக்டிவ் இன்ட்ராகேட்டிவா பாசிவ் இன்ட்ராகேட்டிவா, ஆக்டிவ் வாய்ஸ்ல வர இன்ட்ராகேஷனா பாசிவ் வாய்ஸ்ல வர இன்ட்ராகேஷனா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்க. will the gift be delivered by her? will the gift be delivered by her? ஸோ இதை நீங்க பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஆக்டிவ் மாதிரி தெரியுதா பாசிவ் மாதிரி தெரியுதா? இங்க இருக்க பாருங்க. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. will the gift be delivered? ஸோ இதுல வந்து என்னன்னா பி டெலிவர்ட்னு இருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் த வேர்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். V3 ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா V1 V2 V3. ஸோ இதுல பாருங்க delivered. ஸோ இதுல V1 V2 and V3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த V1 deliver, V2 delivered, V3 வந்து delivered. இந்த V2 வந்து பாஸ்ட் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ will the gift be delivered by her அப்படின்றது எப்படி இருக்குன்னா be delivered, B plus V3, B plus V3. ஸோ இது வந்து எப்படி இருக்கு? கண்டிப்பா இது ஒரு passive voice. ஓகேவா? ஸோ பாசிவ்ல இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
ஆக்டிவ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஆக்டிவ்ல கன்வெர்ட் பண்ணாலும் இது வந்து எப்படி இருக்கு, இன்ட்ராகேஷன்றதுனால இன்ட்ராகேஷன் ஃபார்மேட்லயே தான் நம்மளே என்ன பண்ணணும், ஆக்டிவ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்ட்ராகேஷன் ஃபார்மேட் அப்படின்னும் போது இந்த வில் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன் வில் சேஞ்ச் ஆகாது அப்படின்னா, வில் அப்படின்றது சிங்குலருக்கும் வில் தான், ப்ளூரலுக்கும் வில் தான். இட் வில், தே வில். ஓகேவா? ஸோ அந்த வில் அப்படின்றது அப்படியே வந்துடும். வில்லுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் யாரு, த கிஃப்ட்ங்கிறது என்ன, அதாவது கைஸ் இப்ப ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட் இது ஆக்டிவா இருந்துச்சுன்னா இது பாசிவ் இது ஆக்டிவ், இப்படி தானே கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்க இந்த வில் அப்படின்றது கன்ஃபார்மா வந்துடும். இதுல வந்து எந்த சேஞ்சஸ் இல்ல. சப்ஜெக்ட் பாருங்க, இங்க வந்து இதுதான் சப்ஜெக்ட், த கிஃப்ட் தான் சப்ஜெக்ட், ஹர் வந்து ஆப்ஜெக்ட். அப்ப இந்த ஹரோட சப்ஜெக்ட் எது, ஹர் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஹரோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன, சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ஷீ தான் வந்து ஹரோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ அப்ப இது வந்து இங்க வந்துடும், கிஃப்ட் வந்து பின்னாடி போயிடும். இது வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும், கிஃப்ட் வந்து பின்னாடி போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வில் ஷீன்னு வந்துருச்சா, வில் ஷீ. நெக்ஸ்ட் பாருங்க verb எது வரும், இங்க வந்து பி டெலிவர்டுன்னு இருக்கு. ஸோ இப்ப வில்லுக்கு அப்புறம் ஷீ, அதாவது வில் பிளஸ் ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரு மெயின் verb வரணும்னா அந்த மெயின் verb எப்படி இருக்கணும், எந்த ஃபார்ம்ல இருக்கணும், வில் அப்படின்றதுன்னா சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம வில்லுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், பேஸ் ஃபார்மா இருக்கக்கூடிய V1 தான் யூஸ் பண்ணுவோம். வில் ஷீ டெலிவர் தான் வந்து கரெக்ட். அதுக்கு பக்கத்துல ஹேவோ ஹேஸோ வேற எதுவுமே வராது. ஏன்னா இது என்ன, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ வில் ஷீ டெலிவர், V1 தான் வரணும். இங்க பாருங்க, வில் ஷீ ஹேவ் இங்க வராது. ஹேவ் ஃபார்ம்ஸ்க்கு இங்க வரவே வராது. பிகாஸ் இங்க என்ன இல்ல, ஹேவ் ஃபார்ம்ஸ் இல்ல, இங்க என்ன இருக்கு, பி ஃபார்ம் தான் இருக்கு. ஹேவ் ஃபார்ம்ஸ் இல்ல. ஸோ அப்ப ஹேவ் ஃபார்ம்ஸ் வராது. ஓகேவா? லாஸ்ட் ஒன் பாருங்க, வில் ஷீ டெலிவர்டு, வில்லுக்கு V3 வராது. இங்க பாருங்க, இதுவே இங்க வில் த கிஃப்ட் பி டெலிவர்டு வரலாம். பட் வில்லுக்கு டெலிவர்டு வராது. வில்லுக்கு என்ன வரும், V1 தான் வரும், டெலிவர் மட்டும்தான் வரும். ஸோ வில் ஷீ V1 இருக்கக்கூடிய டெலிவர், ஆப்ஜெக்ட் என்ன, எது ஆப்ஜெக்ட், கிஃப்ட் தான் ஆப்ஜெக்ட். ஸோ வில் ஷீ டெலிவர் த ஆப்ஜெக்ட், will she deliver the gift is the right answer. So இதுவும் வராது. First one is the right answer. Okay வா? Next question பாருங்க. I kicked the ball. So இந்த sentence எப்படி இருக்கு, ஆக்டிவா பாசிவா? பார்த்த உடனே சொல்லிடணும். என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கு. இந்த மாதிரி ஐ வி யூ தே ஹி ஷீ இப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அது என்ன, மேக்ஸிமம் ஆக்டிவ் வாய்ஸா தான் இருக்கும். ஐ கிக்டு த பால், இது வந்து சப்ஜெக்ட். கிக்டு பாருங்க, இது வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு, கம்ப்ளீட் பாஸ்ட் ஃபார்ம். இது வெர்ப். த பால்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ SVO, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் சிங்குலர், கிக்டு அப்படின்றது கம்ப்ளீட் பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து V2, the ball. ஓகேவா? சோ அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, கம்ப்ளீட் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது எப்படி இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இது என்ன பண்ணணும், பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். பாசிவ் கன்வெர்ட் பண்ணா என்ன செய்யணும், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இங்க வந்துடும், சப்ஜெக்ட் இங்க போயிடும், ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்ட் வந்துடும். ஸோ ஆப்ஜெக்ட் எது, த பால் தான் வந்து இங்க ஆப்ஜெக்ட். த பால் வந்து அப்படியே வந்துடும், த பால். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, verb எப்படி இருக்கு, ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, verb எப்படி இருக்கு, இந்த சென்டென்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு, பாஸ்ட் ஃபார்ம். கம்ப்ளீட் பாஸ்ட்னு சொல்லிட்டோம். அப்ப கம்ப்ளீட் பாஸ்ட்க்கு என்ன வரும், கம்ப்ளீட் பாஸ்டோட பாசிவ் வாய்ஸ்க்கு என்னென்ன ஹெல்பிங் verb வரும், வாஸும் வேறும் தான் வரும். இங்க ஆப்ஜெக்ட் என்ன, த பால் அப்படின்றது என்ன, சிங்குலர். இப்போ வேர் வந்து ப்ளூரலுக்கு வரும், வாஸ் வந்து சிங்குலருக்கு வரும். ஸோ த பால் அப்படின்றதுக்கு வாஸ் தான் கரெக்ட். ஸோ த பால் வாஸ். இஸ் வராது. இஸ் வந்து என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ். இங்க சென்டென்ஸே பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஹேட் பீன், இதுவும் வராது.
had been அப்படின்றது past perfect, இதுவும் வராது. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பாஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ த பால் வாஸ், த பால் வாஸ் பாசிபிள் கன்வெர்ட் பண்ணாலே என்ன பண்ணணும்? V3 தானே வரும். இது வந்து V2, இது வந்து V3, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து பாருங்க வாஸ் பிளஸ் V3, இங்க I பக்கத்துல V2, சப்ஜெக்ட் பக்கத்துல வந்துச்சுன்னா அது V2. ஓகேவா? பாசிபிள்ல வரும்போது அது V3. த பால் வாஸ் கிக்டு பை, சப்ஜெக்ட் என்ன இங்க I, ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மீ, ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மீ, யூவோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூ, ஹீயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஹிம். ஓகேவா? ஸோ ஐன்றது இங்க மீயா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ த பால் வாஸ் கிக்டு பை மீ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது யூ இருக்கு, இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I was carrying the Indian flag. I was carrying the Indian flag. பார்த்தோன்னு சொல்ல முடியுது இல்லையா? சப்ஜெக்ட், இது ஒரு ஹெல்பிங் verb, இது ஒரு மெயின் verb, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? was பிளஸ் ing ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. was விட எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்பனா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இங்க சப்ஜெக்ட் ஐயே வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும்? பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணணும். பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணா என்ன செய்யணும்? ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல வரணும். த இந்தியன் ஃபிளாக் அப்படியே வந்துடும். த இந்தியன் ஃபிளாக். ஓகேவா? த இந்தியன் ஃபிளாக் அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? அஃப்கோர்ஸ் இது ஒரு சிங்குலர் நவுன். ஒரு ஃபிளாக் தானே சொல்றாங்க, ஒரு ஃபிளாக் தான் சொல்றாங்க. ஸோ இங்க ஐ வாஸ் கேரிங் பாஸ்ட் டென்ஸ்க்கு, அப்ப நம்ம சிங்குலர் நவுன்ல பாஸ்ட் ஃபார்ம்க்கு என்ன வரும்? வாஸ் தான் வரும். வாஸ் எங்க இருக்கு பாருங்க. த இந்தியன் ஃபிளாக் வேர், வேர் வந்து ப்ளூரலுக்கு வரும், இங்க சிங்குலர் நவுன் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஹேட் பீங் வருமா? ஹேட் கூட பீங் வரவே வராது. இது வந்து கிராமர் எரர், கிராமட்டிக்கலி டெக்னிக்கலி எரர் இது. ஹேட் கூட எப்பவுமே பீயிங் வராது, ஹேட் கூட பீங் தான் வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் ராங். நெக்ஸ்ட் பாருங்க. இஸ் பீயிங், நம்ம சென்டென்ஸே எப்படி இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இஸ்க்கு இங்க வேலையே இல்லை. ஸோ இதுவும் வராது. ஸோ அப்ப பாருங்க, த இந்தியன் ஃபிளாக் வாஸ் பீயிங், was being carried, V3. Carry, carried, carried, carrying, carries. ஓகேவா? So the Indian flag was being carried by me. So fourth option is the right answer. ஐக்கு me convert ஆயிடுச்சு. Next question. Next question பாருங்க. Katrina repaired the cycle herself. Katrina repaired the cycle herself. Katrina என்றது என்ன? Subject. This is verb, past form, complete past. The cycle, object. Herself அப்படின்றது it's a reflexive pronoun. Reflexive pronoun. Sheன்றதுனால இங்க herself வருது. கத்ரீனா எதுல வருவாங்க? She. Sheக்கு என்ன வரும்? Her. Herக்கு என்ன வரும்? Herself. அதனால இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் எது பாருங்க. ஆப்ஜெக்ட் எது? சைக்கிள்ங்கிறதா ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த சைக்கிள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகணும். த சைக்கிள். கத்ரீனா வருமா? Katrina was repaired by the cycle. Guys, இதுக்கு என்ன மீனிங் பாருங்க. Katrina was repaired by the cycle. சைக்கிளால கத்ரீனா வந்து ரிப்பேர்டு பண்ணப்பட்டால் அப்படிங்கிற மாதிரி வரும். இது சென்ஸ்லெஸ். இப்படி பாசிபிள் இருக்குதா? இல்ல. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகேவா? இது கம்ப்ளீட்லி ராங், கண்டிப்பா ராங். ஸோ த சைக்கிள் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ த சைக்கிள் கத்ரீனா ஹெர்செல்ஃப் வாஸ் ரிப்பேரிங், கண்டிப்பா இதுவும் வராது. ஸோ பாருங்க, த சைக்கிள் தான் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் தான் வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, verb வரணும். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்? சப்ஜெக்ட், இது வந்து என்ன? V2, பாஸ்ட் ஃபார்ம்ல V2. ஸோ பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வரும்? த சைக்கிள் அப்படின்றது கண்டிப்பா இது பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லியாச்சா? சைக்கிள்ன்றது சிங்குலர், சிங்குலருக்கு என்ன பண்ணணும்? வாஸ். வாஸ் பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது V3 பை கத்ரீனா, கத்ரீனாவால ரிப்பேர் பண்ணப்பட்டது, அவளே செஞ்சுக்கிட்டா. ஹெர்செல்ஃப் பை கத்ரீனா ஹெர்செல்ஃப். ஓகேவா? So the cycle was repaired by Katrina herself is the right answer. Next question. Next question பாருங்க. She promised me a treat. She promised me a treat. Promised again V2. V2 வாவே வருது guys. Subject, இது ஒரு object pronoun. A treat இதுதான் object. Main object இதுதான். ஓகேவா? இது V2. V2 அப்படின்னாலே என்ன வரும்?
வாஸோ வேற தான் வரணும், வேற எதுவுமே வராது. இப்போ ஹாவ் பீன் வராது, ஹாவ் பீன் வராது, ப்ராமிஸ்னா ஸ்டார்ட் ஆகாது. இது மூணுமே ராங். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, a treat was promised V3 to me by her. ஷீன்றது ஹரம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கேன் யூ கிவ் ஹர் அ புக்? கேன் யூ கிவ் ஹர் அ புக்? கேன் இது எல்லாமே என்ன இன்ட்ராகேஷன். கேன் யூ சப்ஜெக்ட், இதுதான் verb. இது வந்து என்ன ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது வந்து மெயின் verb. இது வந்து மெயின் verb, சாரி ஆப்ஜெக்ட், மெயின் ஆப்ஜெக்ட் இதுதான். ஸோ எல்லா இன்ட்ராகேஷன்ல வந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணணும், ஆக்டிவ்ல இருந்தாலும் பாசிவ்ல இருந்தாலும் இன்ட்ராகேஷன்லேயே தான் நம்மளும் பண்ணணும் சேஞ்ச் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இப்போ கேன் அப்படின்றது அப்படியே தான் வரும். கேன் அப்படின்றது அப்படியே தான் வரும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல போயிட்டு இந்த சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடும் இல்லையா? ஹர் யாரோடது வரும்? ஹர் யாரோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன்? ஷீயோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ இப்போ கேன் ஷீ, கேன் ஷீன்னு வரணும். கேன் ஷீ, தேர்ட் ஒன் ராங். ஷீ, கேன் ஷீ. ஓகேவா? நெக்ஸ்ட் கேன், இது நம்ம பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது கேன் கிவ் அப்படின்றது, கேன் கிவ் அப்படின்றது பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வரணும்னா கேன் பி கிவன், கேன் பி கிவன் வரணும். ஸோ பாருங்க, கேன் ஷீ கிவன் வருமா? கேன் வந்துட்டு கிவன் வருமா? அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ், இந்த மாடல் வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா? கேன், குட், ஷுட், உட், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா V1 தான் ஆட் பண்ணணும். எங்க நம்ம V3 ஆட் பண்ணணும்னா அது பக்கத்துல ஒரு பி ஃபார்ம், பி, கேன் ஷீ பி, கேன் யூ பி, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம V3 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட்லி ராங். கேன் ஷீ பி, ஷீ, கேன் ஷீ பி கிவ், ஷீ பி வந்ததுக்கு அப்புறம் V1 வராது, இங்க V3 வரணும். ஸோ செகண்டும் வராது. ஸோ பாருங்க, கேன் ஷீ பி கிவன், இதுதான் கரெக்ட். A book by you. So fourth one is the right answer. Can she be given a book by you? இந்த சப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல வந்துருச்சு, இந்த சப்ஜெக்ட் வந்து இங்க பின்னாடி போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, Alisha posted the picture online. Alisha posted the picture online. பாருங்க என்ன வரும்? Alisha subject, this is verb, this is object. ஸோ இப்போ என்ன வரும்? இந்த பிக்சர் தான் ஃபர்ஸ்ட்ல வந்துடும். த பிக்சர் தான், பிக்சர்ஸ் இல்லை. த பிக்சர், த பிக்சர், த பிக்சர், த பிக்சர், இங்கே பிக்சர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார்ம். இது பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்முக்கு என்ன வரணும்? வாஸோ வேற ஏதாவது வரணும். இது வந்து த பிக்சர் சிங்குலர் நவுன், சிங்குலர் ஆப்ஜெக்ட், அதனால என்ன பண்றோம்? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாஸோ வேறல வாஸ் தான் கண்டிப்பா வரும். ஸோ வாஸ், ஹாஸ் பீன் வராது, இஸ் பீங் வராது. வாஸ் போஸ்டட் V3 online by Alisha. Subject வந்து பின்னாடி போயிடுச்சு, by Alisha. So second one is the right answer. Next, they asked me my name. They asked me my name. guys இங்க பாருங்க, they subject, இது வந்து object, சரி இது வந்து verb. இது பாருங்க, இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் அடுத்ததுல, அதாவது நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது பிகினிங்ல வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரணும். ஸோ மீ அப்படின்றது எதோட சப்ஜெக்ட்? ஐயோட சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஐ எது ஸ்டார்ட் ஆகுது? ஐ இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க மை வராது. ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ்ட் அப்படின்றது என்ன? பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ஐக்கு என்ன வரணும்? வாஸ், I was. ஓகேவா? பாசிவ்ல I was, V3 என்ன? asked. I was asked, என்ன கேட்டாங்க? I was asked my name. My name, they என்னவா கன்வெர்ட் ஆகும்? them கன்வெர்ட் ஆகும், by them. I was asked my name by them. So first one is the right answer. Next question பாருங்க, his gold ornaments were stolen by a thief. His gold ornaments were stolen by a thief. His gold ornaments is subject, helping verb பாருங்க. இது வந்து plural noun, plural verb. Stolen V3, இது வந்து எப்படி இருக்கு? passivல இருக்கு.
ஓகேவா? ஸோ இது வந்து பாசிவ்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத அந்த சென்டென்ஸை ஃபுல்லா எழுதி கமெண்ட் பண்ணுங்க. அந்த சென்டென்ஸை ஃபுல்லா எழுதி இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் செட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ரேண்டமா இப்படிதான் உங்களுக்கு ஆர்சி இருக்கும். டேஷ் டேஷ் டேஷ்னு இடையில உங்களுக்கு டேஷஸ் இருக்கும். அந்த டேஷஸ் ஃபில் பண்ணாமலேயே அந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா வந்து நம்ம கெட் பண்ணிக்கணும். பேராகிராஃப் லேர்ன் பண்றது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன கோர்ல இருக்கு, என்ன மாதிரி ஐடியால இருக்குன்றது தெரிஞ்சிச்சுனாதான் அந்த டேஷ்ல என்ன அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேராகிராஃப் படிச்சிடலாம். The games were held every 4 years from 1924 until 1936, after which they were dashed by World War II. The Olympics dashed in 1948 and was dashed held every 4 years. Until 1992, the Winter and Summer Olympic Games were held in the same years. But in accordance with a 1986 dash by the International Olympic Committee to place the Summer and Winter Games on dash 4-year cycles in alternating even-numbered years. The next Winter Olympics after 1992 was in 1994. ஓகேவா கைஸ்? இதில் எப்படி இருக்கு, கேம்ஸை பற்றி சொல்கிறாங்க, ஒலிம்பிக்ஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எவ்ரி 4 இயர் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, வேர்ல்டு வாரால அது என்னமோ ஆகியிருக்கு, அந்த டேஷ் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து என்ன நடந்துச்சு, டேஷ் 1948 என்னமோ நடந்திருக்கு. அண்ட் வாஸ் டேஷ் ஹெல்ட் எவ்ரி 4 இயர்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. until 1992 வரைக்கும் சம்மர் அண்ட் வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து சேம் இயர்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி பட் இன் அதன்படி அக்கார்டன்ஸ் வித் 1986 சம்திங் ஏதோ ஒரு ரூல் மாதிரி இதுபடி என்ன நடந்திருக்குன்னா, பை த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி டு பிளேஸ் த சம்மர் அண்ட் வின்டர் கேம்ஸ் ஆன் டேஷ். அதாவது எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி சேம் இயர்லயே சம்மர் அண்ட் வின்டர் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆனா இது இடையில ஏதோ சம்திங் வந்திருக்கு. ஓகேவா? அது டேஷ் என்னன்னு தெரியல. அதன்படி என்ன பண்றாங்க, பிளேஸ் த சம்மர் அண்ட் வின்டர் கேம்ஸ் ஆன் டேஷ் 4-year cycles in alternating even நம்பர்ல வந்து வைக்கணும்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வின்டர் ஒலிம்பிக் கேம் வந்து 1992ல அண்ட் வாஸ் இன் 1994 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது கம்ப்ளீட்டா கேம்ஸை பத்தி இருக்கு. எவ்ரி 4 இயர் நடக்கிற ஒரு இது. முன்னாடி எப்படி நடந்துச்சு அப்படின்னா, சேம் டைம்லேயே நடந்திருக்கு, அது சேம் இயர்ஸ்லேயே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதனால வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஆல்டர்னேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஐடியா வந்துச்சு கேம்ஸை பற்றி, அந்த எப்போ நடந்துச்சு என்னன்றது வரைக்கும் அவங்க சொல்றாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேவா? The games were held every 4 years from 1924 until 1936. After which they were guys, இது எப்படி இருக்கு பாருங்க. The games were held, இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, பாசிவ்ல இருக்கு. பாசிவ். ஓகேவா? which they were dash ஆகன், இதுவும் பாசிவ் தான். பை இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா? வேர் கூட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா தான் அது ஆக்டிவ் வாய்ஸ். அதுவே V3 வந்துச்சுன்னா அது பாசிவ். ஓகேவா? அண்ட் which they were dash. அப்ப இங்கே என்ன வந்துடணும்னா ஒரு V3 verb தான் வரணும். ஓகேவா? என்ன சொல்றாங்க, கேம்ஸ் எவ்ரி 4 இயர்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்பல இருந்து 1924ல இருந்து 1936 வரைக்கும் எவ்ரி 4 இயர்ஸ் இந்த கேம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர், அதாவது இந்த வேர்ல்டு வார் 2 வர வரைக்கும், வேர்ல்டு வார் 2 வராத வரைக்கும் அது நடந்துகிட்டு இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த மாதிரி அது நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. விச் தே வேர், ஆஃப்டர் விச் தே வேர் டேஷ், அது என்னமோ ஆகிருக்கு, அதனால அது நடக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா பாஸ்ட்ல தான் சொல்றாங்க இல்லையா, இப்படி நடந்துகிட்டு இருந்த கேம் இதனால நடக்கல அப்படின்ற மாதிரி எது சொல்றாங்க. ஆப்ஷன் பாருங்க, இன்டரப்டட், சாலிசிட்டட், கரப்டட், காம்ப்ளிகேட்டட். கரப்ஷனுக்கு இங்க ஒன்றும் இல்லை. ஓகேவா? காம்ப்ளிகேட்டும் இல்லை, இன்டரப்டட் தான் கரெக்ட். வேர்ல்டு வார் 2வால அது என்னாச்சு, இன்டரப்ட் ஆயிடுச்சு. வேர்ல்டு வார் 2வால அது வந்து அது இருந்த மாதிரி நடக்கிறதுக்கு அங்கே பாசிபிலிட்டிஸ் இல்லை, அது வந்து நடக்க முடியாம
அந்த கேம் வந்து அப்போ அக்கர் ஆக முடியாம இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? So the games were held every 4 years from 1924 until 1936, after which they were interrupted. எதால இன்டரப்ட் ஆச்சு? வேர்ல்டு வார் 2 வால இன்டரப்ட் ஆச்சு. ஓகேவா? இன்டரப்டட் பை வேர்ல்டு வார் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1 நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ 2 இங்க இத நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2. The Olympics dash in 1948. The Olympics dash in 1948 and was. guys இந்த இயர் பாத்துக்கோங்க. 1924ல இருந்து 1936 வரைக்கும் every 4 years நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்டரப்ட் ஆச்சு. அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? The Olympics dash in 1948. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் இது. அப்ப என்னாச்சு? இடையில ஸ்டாப் ஆச்சு இல்லையா? ஒரு இதுல கண்டினியூவா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பிரேக் ஆச்சு. இப்ப மறுபடியும் என்ன ஆகுது? அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? திரும்ப அகன் அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ரெசியூம்டு. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம்டு இல்ல, கன்ஃபார்ம்டு இல்ல, அக்கஸ்டம்டு இல்ல, ரெசியூம்டு. எப்போ ரெசியூம் ஆச்சு அப்படின்னா 1948ல ரெசியூம் ஆச்சு. அண்ட் வாஸ் டேஷ் ரெசியூம் ஆகி அண்ட் வாஸ் டேஷ் held every 4 years. இப்போ every 4 yearsன்றது முன்னாடி அதே மாதிரி தானே நடந்துச்சு. இங்க பாருங்க, every 4 years நடந்துகிட்டு இருந்த கேம் நடந்துகிட்டு இருந்தது. வேர்ல்டு வாரால இன்டரப்ட் ஆச்சு. திரும்ப அது வந்து ஸ்டார்ட் ஆகுது, ரெசியூம் ஆகுது. ஓகேவா? ரெசியூம் ஆகுது. அண்ட் வாஸ் திரும்ப அது எப்படி இருக்கு? அதே மாதிரி நடக்குது. எவ்ரி 4 years வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போ நடக்குது. ஸோ பாருங்க, நெவர் வருமா? நெவர் இல்ல, பார்கெயின் இல்ல, ரீகெயின் இல்ல, அகன். திரும்ப அதே மாதிரி எவ்ரி 4 years வந்து நடக்குது. ஓகேவா? அன்டில் 1992 வரைக்கும் இங்க பாருங்க, 48 ஸ்டார்ட் ஆனது இது வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அன்டில் 1992 வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. The winter and summer Olympic games were held in the same years. அப்போ வந்து என்னாச்சு? வின்டர் அண்ட் சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து அது வரைக்குமே வின்டர் அண்ட் சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து சேம் இயர்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா பட் இன் அக்கார்டன்ஸ் வித் 1986 அதன்படி இங்க என்னமோ வரும். அது வந்து என்னவா இருக்கும்? ஒரு நவுனா தான் இருக்கும். அதன்படி பை த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, டு பிளேஸ் த சம்மர் அண்ட் வின்டர் கேம்ஸை வந்து இப்படி வந்து மாத்தி வைக்கிறாங்க. ஸோ அந்த அதன்படிங்கிறது என்ன? 1986 வந்துருச்சா? இங்க ஒரு நவுன், இது வந்து ஆட்ஜெக்டிவ் ஆயிடும். ஓகேவா? 1986 டேஷ். இன்சிஷன் வருமா? வராது. இன்டெசிஷன் இல்ல, ரீகெயினும் இல்ல. ஸோ இது என்ன? டெசிஷன். அந்த டெசிஷனின் படி. But in accordance with a 1986 decision by the International Olympic Committee to place the summer and winter games on, என்ன பண்றாங்க? அதாவது சேம் இயரா நடந்துகிட்டு இருந்துச்சுல, இங்க இருக்கு பாருங்க, சேம் இயர்ஸ்ல இந்த கேம்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? இதை வந்து வேற இதுல வந்து மாத்தி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வின்டர் கேம்ஸ் ஆன். ஃபைனலா என்ன இருக்கு? என்ன பண்றாங்க? சேமா ஒரே பீரியட்ல நடந்துகிட்டு இருந்ததை பிரிச்சு வைக்கிறாங்க. பிரிச்சுன்றது எப்படி வரும்? டுகெதர் வருமா? டுகெதர்ன்றது சேர்ந்துதான் இருக்கு. அதை வந்து என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. டுகெதர் இல்ல, மேட்சிங் இல்ல, கஸ்டமர் இல்ல, ஆன் செப்பரேட் 4 years. செப்பரேட் 4 years சைக்கிளா கொண்டு வராங்க. இன் ஆல்டர்னேட்டிங் ஈவன் நம்பர்டு இயர்ஸ்ல, அதாவது சேம் எவ்ரி 4 yearல கைஸ் இங்க பாருங்க, எவ்ரி 4 yearல சேம் டைம்ல இந்த ரெண்டு கேம்ஸுமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இது என்ன பண்றாங்கன்னா, ஆல்டர்னேட் இயர்ஸ்ல தனித்தனியா இதுல ஒரு சம்மர் கேம், இதுல ஒரு வின்டர் கேம், அந்த மாதிரி தனித்தனியா கொண்டு வராங்க. ஆல்ரெடி இப்படி நடந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த ஃபார்மெட்ல கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ செப்பரேட் 4 year cycles in alternating even numbered years. அதுலயும் ஈவன் நம்பர் இயர்ஸ் 2, 4, 6, 8 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ட் இயர்ஸ்ல வந்து வைக்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஆஃப்டர் 1992 வாஸ் இன் 1994. இந்த மாதிரி இயர்ஸ்ல வந்து நடக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா கைஸ்? ஓகே, சம்வாட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த டேஷ் ஃபில் பண்ணாமலேயே ஒரு ஐடியாவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஓரளவு நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. swollen joints. நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபுல்லா படிச்சு பார்க்கலாம். இது வந்து என்ன ஆகும்? நமக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து டேஷை ஃபில் பண்ணிக்கலாம். swollen joints. swollen jointsனா என்ன கைஸ்?
மூட்டு வலி, மூட்டு ஜாயின்ஸ் பெயின் இருக்குல்ல அதான். Swollen joints dash when there is fluid in the tissues around the joints. It can be very dash and can make it difficult to move the affected joints. In some cases, swelling may cause affected joints to increase in size or appear to be an or dash joint pain, and swelling can affect more than one dash at a time. The most common joints to be dashed by pain and swelling are elbows, wrist, shoulders, the base of the spine, knuckles, hips, knees or ankles. நீங்களே ஃபைன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, மூட்டு வலியை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான். இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடுப்பு வலி, முதுகுல பெயின் வரும், ஹிப்பில், விரிஸ்டில், ஆங்கிளில், நீ, காலில், ஸ்பைனல் கார்டெலாம் வலிக்கும் இல்லையா, அது ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி பெயின்ஸ்லாம் வரும்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை. ஸ்வாலன் ஜாயின்ஸ், இந்த மூட்டு வலிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வாலன் ஜாயின்ஸ் என்ன ஆகுது, dash when there is fluid in the tissues around the joints. ஜாயின்ஸ்ல இருக்கிற டிஷ்யூஸ்ல ஃப்ளூவிட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்வாலன் மூட்டு வலி வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, ஸ்வாலன் ஜாயிண்ட் சப்ரஸ்னா முந்தி போறது, இது முந்தாது இருக்கும், அக்கர் ஆகும். ஸோ சப்ரஸ் இல்லை, ப்ராம்ப்ட் இல்லை, ப்ரொடியூஸ் இல்லை. இது என்னன்னா ஹேப்பன். ப்ராம்ப்ட்னா குயிக் இல்லை, குயிக் இல்லை, ஹேப்பன். இது வந்து என்ன ஹேப்பன் ஆகுது. Swollen joints happen எப்பனா when there is fluid in the tissues around the joints. ஓகேவா? It can be very, இங்க பாருங்க, it can be very dash, and can make it difficult to move the affected joints. இது வந்து எப்படி இருக்கு guys? It can be very dash and can be difficult. நெகட்டிவா சொல்றாங்களா? டிஃபிகல்ட்டா இருக்கும் affected joints மூவ் பண்றதுக்கு. நமக்கு வந்து மூட்டு வலி வந்துச்சுன்னா என்ன, கண்டிப்பா வந்து மூவ் பண்ண முடியாது இல்லையா, அந்த அஃபெக்டட் ஜாயின்ஸை வந்து மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப என்ன கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, ஆன்சர் பாருங்க. ஸ்னக்குனா என்ன, ஸ்னக்குனா வந்து ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அர்த்தம். கன்வீனியன்ட்டா இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? ஜாயின்ஸ் வந்து கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிளசன்ட்னாலும் ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன ஆகுது, கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா ஏன் கஷ்டமா இருக்கு, இங்க கம்ஃபர்டபுளா இல்ல, அதனாலதான் அது டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அன்கம்ஃபர்டபுள் இஸ் த ரைட் ஆன்சர். இட் கேன் பி வெரி அன்கம்ஃபர்டபுள் அண்ட் கேன் மேக் இட் டிஃபிகல்ட் டு மூவ் த அஃபெக்டட் ஜாயின்ஸ். ஓகேவா? In some cases, swelling may cause affected joints to increase in size or appear to be, அதாவது அந்த வீக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அஃபெக்டட் ஜாயின்ஸை வந்து என்ன பண்ணும், அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஒரு மாதிரி வீக்கமா இருக்கும் இல்லையா, வீங்கிட்டு அது எப்படி இருக்கும்னா, ஆர் அப்பியர் டு பி அண்ட் அந்த ஷேப்பே, இப்ப லெக்னா இந்த ஷேப்ல தான் இருக்கணும்னு இருக்கும் இல்லையா, கால்னா இந்த ஷேப்ல தான் இருக்கணும், கழுத்துனா இந்த ஷேப்ல தான், அது வீங்குச்சுன்னா அந்த ஷேப் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈவனா ஒரு மாதிரி இருக்கும்ல, பெருசா ஆடா இருக்கும் இல்லையா. ஸோ அதை இங்க சொல்ல வராங்க. இன் சம் கேசஸ் swelling may cause affected joints to increase in size or appear to be an or. சைஸும் வித்தியாசமா இருக்கும், ஷேப்பும் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இதா இருக்கும் இல்லையா. கலர் இங்க ஒன்றும் வராது. இப்போ நம்ம கால் வீங்கிறதுனால கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? வராது. கால் வீக்கத்துக்கும் ஆடியோக்கும் எதுவும் இல்லை, ஆர்டர் ஸ்மெல்லுக்கும் எதுவும் இல்லை. என்ன இருக்கு, ஷேப் தான் வந்து என்ன ஆகும், ஆடா இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஆட் ஷேப், ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் கேன் அஃபெக்ட் மோர் தேன் ஒன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அந்த வீக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் அந்த டிஷ்யூ பெயின், ஜாயிண்ட் பெயினை வந்து இன்னும் அதிகமாக்கும். அந்த ஜாயிண்ட் பெயினும் அந்த வீக்கமும் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் வந்து ஜாயிண்ட் பெயினை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். மோர் தேன் ஒன் மசில் இல்ல, வெயின்னா நரம்பு, அதுவும் இல்ல, வெயின் வராது.
டிஷ்யூவும் இல்லை, ஜாயின் பெயின் அதை நம்ம பேசிட்டு இருக்கோம். கால் வந்து வீக்கத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஒன் ஜாயின் அட் அ டைம் இதுதான் வரும். ஓகேவா? த மோஸ்ட் காமன் ஜாயின்ஸ் டு பி எங்கெல்லாம் எந்த இடத்துக்கிட்டலாம் அந்த ஜாயின்ஸ் அப்படின்றது நமக்கு அஃபெக்ட் இதாகும் அப்படின்னா, த மோஸ்ட் காமன் ஜாயின்ஸ் டு பிக்கு அப்புறம் என்ன வரணும்? B3 டு பி ரியாக்ட் வருமா? இல்ல பிளெண்ட் வருமா? பிளெண்ட் வராது, பிளேம்டு வராது. அது என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். இந்த பெயினால அஃபெக்ட் ஆகும், ஸ்வெல் ஆகும். எங்கெங்கெல்லாம் அது வந்து அஃபெக்ட் ஆகும், இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், மோஸ்ட் காமன் ஜாயின்ஸ் பெயின் எங்கெங்கெல்லாம் இது வரும் அப்படின்னா பாருங்க, எல்போ ஜாயிண்ட் வருமா? ரிஸ்ட், ஷோல்டர், ஸ்பைனல் கார்ட், நக்கிள்ஸ், ஹிப்ல, நீஸ், ஆங்கிள்ஸ்னா அந்த கொலுசு போடுற இடம் இருக்குல்ல அந்த இடம். கால் கிட்ட முட்டி இருக்கும்ல, அது கால் விரல் கிட்ட ஒரு முட்டி இருக்கும்ல, அந்த கொலுசு போடுற இடம், அதுதான் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த இடத்துலலாம் இப்படி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இந்த வீக்க மூட்டு வலி பெயின்ஸை பத்தி தான் இங்க வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? ஓகே.